கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னங்க இது வாழ்க்கை? என் வாழ்க்கையே இப்படி வெறும் அவமானமா, நிந்தையா போயிட்டுருக்குது. ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்றாரு. வெட்கம் தான், அவமானம் தான், நிந்தை தான், நெருக்கம் தான், இதுதான் அதிகமாக வந்துட்டுருக்குது. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவரை மாத்திரம் தான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு உங்களுக்கு இந்த இந்த வார்த்தை உங்களுக்கு தான். சங்கீதம் 25:2 தாவீது சொல்றாரு, ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். ஆண்டவரை பார்த்து ஒரு அழகான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என் தேவனே, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா. என்கிட்ட இருக்கிற பலத்தை நம்பலை, என்கிட்ட இருக்கிற இராணுவத்தை நம்பலை, என்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை நம்பலை, என்கிட்ட இருக்கிற அந்த யுத்த வீரர்களை நான் நம்பலை, எதையும் நான் நம்பலை. உங்களை மட்டும்தான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன். நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க? ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெட்கம் வராது. அந்த வெட்கம் வந்தாலும் அதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். அந்த வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். அந்த லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்களுடைய நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே இருக்கும். தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகும். உங்கள் வாழ்க்கையில் தாவீது அப்படித்தான் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம்ப்பா, வேற எதையும் நம்பல ஆண்டவரே, உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை செய்யுங்கப்பா. என் சத்துருக்கள் ஆண்டவரை என்னை மேற்கொண்டு மகிழ்ந்துடக்கூடாது. என் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன அப்படி ஆண்டவரை அவங்க கையில் ஒப்பு கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்னை பார்த்து இகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கேட்கிறேன், உம்மை மாத்திரம்தான் நம்பியிருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆண்டவரை நம்பினவர்கள் அழிந்து போனதாக சரித்திரமே கிடையாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை பார்த்து நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வெட்கம் வந்திருக்குதா? கர்த்தரை மட்டும் நம்புங்க, ஆண்டவரை மட்டும் நம்புங்க. வேற எது மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க, வேற எந்த மனுஷனை மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கம் அடையும்படியாக செய்யவே மாட்டார். எல்லா வெட்கமும் மாறுகிறது, எல்லா அவமானமும் மாறுகிறது, எல்லா நிந்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். செபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஒருபோதும் வெட்கம் அடையும்படியாய் செய்யாமல் இருப்பீராக. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த வெட்கத்தை மாற்றுவீராக. நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வெட்கம் எல்லாம் மாறப்போகிறது, உங்கள் தலைகுனிவு எல்லாம் மாறப்போகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.